வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு சர்வதேச சந்தையிலயும் சரி, உள்நாட்டு சந்தையிலயும் சரி, இந்தியாவில தங்கத்தினுடைய விலையானது கிட்டத்தட்ட 2% மேலாக அதிகரித்து காணப்படுகிறது. வெள்ளியினுடைய விலையும் அதேபோல ஏற்றத்தை சந்தித்து வருகிறது. வெள்ளியினுடைய விலை வந்து சர்வதேச சந்தையில $70 ஒட்டியும், தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் வந்து $4,300 ஒட்டியும் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2% அதிகரித்துள்ளது. இதுக்கு என்ன காரணம்? என்ன சந்தையில வந்து இப்போ என்ன இன்றைய ஒரு பெரிய அளவுல ஒரு செய்தி என்னன்னாக்கா, ஆ அமெரிக்கா, ஈரான் இடையிலான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம். இது கையெழுத்தாக உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த செய்தி வெளியான பிறகு உடனடியாக இன்றைய காலை வர்த்தகத்துல வந்து ஆசிய சந்தையிலயும் சரி, அல்லது இப்போ மதியம் துவங்கியுள்ள ஐரோப்பிய சந்தைகள்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் காணப்படுகிறது. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, இதுவரைக்கும் தங்கத்தினுடைய எதிர்மறையாக பார்க்கப்பட்ட ஒரு செய்தி என்னவாக இருந்ததுன்னா, இந்த போர் தொடரும் பட்சத்துல கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக பணவீக்கம் அதிகரிக்கும். பணவீக்கம் அதிகரித்தால் வட்டி விகிதங்கள் உயரும் என்கின்ற ஒரு நிலைப்பாட எடுக்கக்கூடும். மத்திய வங்கிகள்லாம் வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு தொடர் நடவடிக்கைகளை எடுப்பார்கள் அப்படின்ற ஒரு சந்தையில எதிர்பார்ப்பு இருந்தது. இதனை ஒட்டி தான் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து சரிந்து காணப்பட்டது. இப்போ அந்த போர் ஒப்பந்தம் வந்ததுனால கச்சா எண்ணெயுடைய விலை சரியும். நிச்சயமாக இதனால பணவீக்கம் குறையும். பணவீக்கம் குறைந்தால் உடனே வட்டி விகிதங்கள் அதிகரிப்பு என்ற ஒரு அறிவிப்பு வந்து தள்ளி போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சந்தையில காணப்படுகிறது. எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மார்க்கெட்ல வந்து எப்போதுமே வந்து எதிர்கால நிகழ்வை ஒட்டி தான் வந்து ஸ்பாட் பிரைசஸ் இப்போ 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 நடக்கக்கூடிய விலை எல்லாமே வந்து எதிர்கால நிகழ்வுகளை ஒட்டி நடக்கக்கூடிய செய்தி விலைகளாக இருக்கின்றன. ஸோ இது இது எவ்வளோ நாளைக்கு இது நீடிக்கும்? அதாவது இப்போ இந்த போர் நிறுத்த நடவடிக்கை கையெழுத்தாகிவிட்டது, எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுப்போம். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாகவே எடுத்துக்கலாம். தங்கத்துக்கு வந்து ஒரு இப்போதைய காலகட்டத்தில் ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவே நம்ம பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்ன முக்கியமாக தங்கத்தை ஒரு லாங் பேஸ்டு ஒரு ரேலி நடக்கணும் அப்படின்னா, இந்த கட்டத்திலேருந்து அது அடுத்த நிகழ்வுக்கு, அதாவது அடுத்த ஒரு மேல் நோக்கி நகர்வதற்கு ஒரு $4,500 அல்லது மீண்டும் ஒரு புதிய உச்சத்திற்கோ இதெல்லாம் செல்வதற்கு அதுக்கான அடிப்படையான காரணங்கள் இருக்கின்றனவா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நான் ஒரு சிறிய ஒரு டேட்டா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த தங்கத்தினுடைய ரேலி வந்து கடந்த ஒரு 4-5 ஆண்டுகள்ல பார்க்கும்போது தொடர்ச்சியாக மத்திய வங்கிகள், அதாவது வேர்ல்டுல இருக்கிற பெரிய வளர்ச்சி அடைந்த நாடுகளாகட்டும் அல்லது வளரும் நாடுகளாகட்டும், எல்லா நாடுகளுமே வந்து மத்திய வங்கிகள், சென்ட்ரல் பேங்க்னு சொல்லக்கூடிய எல்லா வங்கிகளுமே வந்து தங்கத்தை வாங்கி குவித்தன. அதனுடைய டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2010ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆண்டுகளினுடைய சராசரி மத்திய வங்கிகள் வாங்கிய தங்கத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 472 மெட்ரிக் டன்ஸ், அதாவது 471 மெட்ரிக் டன்களாக தங்கத்தினுடைய முதலீடு காணப்பட்டது. ஆவரேஜ் ரேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 வருஷம் 2021 முடிவடைந்த காலத்தில் மட்டும். ஆனால் 2022, 2023, 2024 இந்த கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகள்ல வந்து மத்திய வங்கிகள் ஆண்டு ஒன்றிற்கு சராசரியாக $1,040 மெட்ரிக் டன்களாக தங்கத்தை வாங்கி குவித்தன. ஸோ கண்டினியூஸா 3 வருஷம் வந்து 1000 டன்ஸ்க்கு மேல வந்து மத்திய வங்கிகள் வாங்கினார்கள். ஸோ இதுதான் வந்து இந்த மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய இந்த செய்தி வெளியான உடனே எல்லாருமே தங்கத்தின் மீது போட்டி போட்டு, எல்லா நாடுகளும் சரி, அந்தந்த நாட்டு மக்களும் சரி, எல்லோருமே தங்கத்தின் மீது முதலீடுகளை குவிக்க துவங்கினார்கள். அதுதான் வந்து அந்த விலை ஏற்றத்திற்கு காரணம். 2025ஆம் ஆண்டுல என்ன நடந்தது அப்படின்னாங்க, அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 20% குறைஞ்சி அதே மத்திய வங்கிகள் என்னென்ன சைனா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், எல்லா நாடுகளுமே வந்து கிட்டத்தட்ட தங்களுடைய வாங்கும் இதை வந்து அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டதுனால கிட்டத்தட்ட 800 டன்கள் என்ற அளவுக்கு மட்டுமே தான் வாங்கினாங்க. அதாவது ஒரு 20% குறைஞ்சு போச்சு 2025ஆம் ஆண்டுல. சரி, இப்போ 2026ஆம் ஆண்டுல வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சைனா மட்டும்தான் வந்து சைனா மற்றும் போலந்து இந்த 2 நாடுகள் தான் வந்து தங்கத்தை வந்து வாங்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 18வது மாதமாக சைனா வந்து தங்கத்தை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அதே சமயத்துல வந்து ரஷ்யா வந்து தன்னுடைய இந்த 2026ஆம் ஆண்டுல மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 மெட்ரிக் டன்கள் வந்து அவங்களோட வந்து தங்களுடைய தங்கத்தை விற்றிருக்கிறார்கள். ஸோ இப்போ ஒரு காலகட்டத்துல வந்து தங்கத்தினுடைய முதலீடு என்பது சைனா ஒருவேளை நிறுத்திவிட்டால், அதை நம்ம வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலா பார்க்கணும். ஒருவேளை அவங்களும் வாங்குறதை நிறுத்திட்டாங்க, சரி இப்போதான் விலை குறையுதே,
திரும்பவும் நம்ம வந்து அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னா மார்க்கெட்ல வந்து உலக சந்தையில வந்து மீண்டும் ஒரு சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இது இப்போ நடக்குமா, இல்லை இதுக்கு கால வரம்பு என்ன, எவ்வளோ காலத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது யாராலையும் அறுதிட்டு சொல்ல முடியாது. பட் இருந்த போதிலும் தங்கத்துக்கு ஏறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த இதே மத்திய வங்கிகள் இப்போது வந்து ரஷ்யா வந்து இறக்கி விற்று கொண்டே இருக்கிறார்கள். நாளைக்கு வந்து சைனாவும் இதே போல நாளைக்கு வாங்குறதை நிறுத்திட்டா, விற்க வேண்டாம், வாங்குவதை நிறுத்தி விட்டாலே உடனடியாக ஒரு சரிவு இறக்கம் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. நம்ம வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது டாலருடைய மதிப்பு சரிவதாகட்டும் அல்லது வட்டி விகிதங்கள் குறைப்பதாக இருக்கட்டும், இவையெல்லாம் வந்து தங்கத்துக்கு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு நார்மலா நம்ம வந்து பழைய ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம பார்க்கும்போது இந்த செய்திகளின் அடிப்படையில் தங்கத்தினுடைய போக்கு காணப்பட்டது. அமெரிக்காவுடைய ஃபெடரல் FOMC கூட்டத்தில் வந்து வட்டி விகிதங்களை உயர்த்துகிறார்களா அல்லது குறைக்கிறார்களா என்ற ஒரு நடவடிக்கையை தான் வந்து சந்தைகள் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தன. அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து வட்டி குறைக்கும் போதெல்லாம் வந்து உடனடியாக தங்கத்தை விலை ஏறும். ஒருவேளை அவங்க வந்து பாஸ் பண்ணாக்க கொஞ்சம் அப்படியே நியூட்ரலாகவே இருக்கும். ஒருவேளை வட்டி விகிதங்கள் உயர்த்துவதாக இருந்தால் நிச்சயமாக தங்கத்தில் வந்து சரிவு காணப்படும். இப்படிதான் வந்து கடந்த காலத்தில் நாம பார்க்கப்பட்ட ஒரு ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் வந்து இந்த சென்ட்ரல் பேங்கினுடைய அக்ரெசிவ் பையிங் இந்த சென்ஸ் அவங்க வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருந்தாங்க இல்லையா, இந்த டாலரைசேஷன், டாலர்லேருந்து முதலீடுகளை வந்து மாற்றி அமெரிக்க ட்ரெஷரி பாண்ட்ஸ் மேல முதலீடு செய்திகள் இவையெல்லாம் கொஞ்சம் விற்று இதிலிருந்து தங்கத்தை மாற்று முதலீடாக ஒரு தங்கத்தை பார்க்க ஆரம்பித்ததன் காரணமாக தான் இந்த ஏற்றமே பார்க்கிறோம். ஸோ ஓவராலா நாம் பார்க்கும்போது இனிமேல் இந்த அமெரிக்காவினுடைய பணவீக்கம், அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருளாதார டேட்டா, இப்போ போன வாரம் ஒரு ஜாப் டேட்டா வந்தது, அது ஒரு அமெரிக்காவுக்கு பாசிட்டிவான டேட்டா வந்தது. அது நான் ஃபார்ம் பேரோல்ஸ்னு சொல்லக்கூடிய எத்தனை பேருக்கு வேலை கிடைத்தது என்பதை பற்றிய ஒரு புள்ளிவரம். இந்த புள்ளிவரம் வந்து சந்தைகள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக காணப்பட்டது, ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்பட்டது. ஸோ அதனால என்ன ஆச்சுனாக்கா, இப்போதைக்கு இவங்க வந்து வட்டி விகிதங்களை வந்து இந்த அடுத்த வாரத்தில் வந்து ஒரு கூட்டம் இருக்கு, 17-18ஆம் தேதி வந்து FOMC கூட்டம் இருக்கு. அதுல கூட்டத்தில் வந்து பெரிய அளவில் நிச்சயமாக ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுப்பாங்கிற அளவுல தான் இருக்கு. ஆனால் டிசம்பர் கூட்டத்தில் வந்து இதே இன்னும் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கக்கூடிய FOMC கூட்டத்தில் வந்து அவங்க வந்து வட்டி விகிதங்களை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே செய்திகள் வெளியாகி வருகின்றன. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அமெரிக்காவில் வந்து போன மாசத்தினுடைய பணவீக்க குறியீடு வந்து 4.2 அதிகரித்துள்ளது. ஸோ பணவீக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக ஃபெடரல் வந்து ஒரு வட்டி விகிதை உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்போது சந்தைகள் என்ன நினைக்கின்றன என்றால், இந்த 4% பணவீக்கமானது வரக்கூடிய மாதங்கள்ல வந்து குறையும். ஏன்னா கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சு போச்சு, போர் நின்று போச்சு, அதனால கச்சா எண்ணெய் விலை குறைந்து விட்டது. இதனால் அந்த வட்டி விகிதங்களை வந்து அவங்க உயர்த்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு வந்து இந்த தங்கத்தினுடைய வெள்ளியும் சரி, வெள்ளி ரெண்டுமே விலையும் கிட்டத்தட்ட 2% அதிகரித்து காணப்படுகிறது. ஸோ இதுதான் முக்கியமான ரீசன் இப்போ இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை ஏற்றத்திற்கு காரணம். ஸோ நாம இனிமே கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு செய்தி என்னன்னாக்க, வேற மத்திய வங்கிகள் இன்னும் தொடர்ந்து வாங்குவார்களா அல்லது நிறுத்த போகிறார்களா, அது ஒரு டேட்டா நாம பார்க்க வேண்டியது. ரெண்டாவது, அமெரிக்காவுடைய ஃபெடரலுடைய நடவடிக்கைகள், அவங்க அங்கே வரக்கூடிய பணவீக்க விகிதங்கள் எப்படி இருக்கின்றன, அதிகரித்து காணப்படுகிறதா, அல்லது ஜாப் ரிப்போர்ட் எப்படி இருக்கு, அங்கே வந்து பொருளாதார ஸ்திரத்தன்மை இருக்கிறதா, இதெல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு. ஸோ முதலீட்டாளர்களை பொறுத்தவரை, சிறு முதலீட்டாளர்களை பொறுத்தவரை பெரிய லெவலில் இந்த வெளிநாட்டு இந்த குளோபல் நியூஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து டெய்லி நம்ம இது என்ன நடக்குதுன்னா பார்க்காம சிப் முறையில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பிரகாரம் அவங்களுக்கு ஒரு ஆபரண தங்கம் வேண்டும் அப்படின்னாக்கா அவங்களுடைய முதலீடுகளை மாதம் ஒரு சிறுக அவங்களுடைய ஒரு சேமிப்பாக வைப்பதில் தவறே கிடையாது. நிச்சயமாக அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவங்களோட போர்ட்ஃபோலியோல கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக ஒரு 20% என்ற அளவிற்கு மேல் போகாமல் தங்கத்தினுடைய ஒரு சேமிப்பை வந்து தொடர்வதில் தப்பே கிடையாது. இல்லைன்னா கோல்டு ETF இருக்கு, அல்லது இப்போது எலக்ட்ரானிக் கோல்டு EGRன்னு சொல்லக்கூடிய அந்த ரெசிட்ஸும் இருக்கு, அதையும் வாங்கலாம். ஸோ முதலீட்டாளர்கள் தங்களுடைய தொடர் முதலீட்டை தொடர வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் விலை அதிகரித்தாலோ அல்லது குறைந்தாலோ தாமதப்படுத்துவது இல்லாமல் மாதம் ஒரு 5 தேதிக்குள்ளாக நாம் வந்து சீட்டு கட்டுறோம்னா அதை தொடர்வதில் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு பிரேக் பண்ணிட்டு அதை வந்து நிறுத்தணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் என்னை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக நான் பார்ப்பது வந்து, ஒருவேளை சைனா வந்து வாங்குவது, ஏன்னா இந்த விலை குறையும் பட்சத்தில் நாம ஏன் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு அப்புறமா வாங்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மார்க்கெட்ல வந்து தங்க மார்க்கெட்ல வந்து ஓரளவுக்கு சர்வதேச சந்தையில
ஒரு இறக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் இன்னொரு காரணமும் சொல்றேன், நம்முடைய ருபி வந்து ஐஎன்ஆர் வர்சஸ் டாலர்னு சொல்றோம் இல்லையா, அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி வந்து ஓரளவுக்கு வந்து இந்த சர்வதேச விலை இறக்கத்தை வந்து வெளிப்படுத்தவில்லை. நம்ம சர்வதேச சந்தையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து விலை சரிந்து காணப்படுகிறது உச்சத்திலிருந்து. ஆனால் நம் நாட்டில் மட்டும் இந்திய ரூபாயில பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை அதிகரித்தே காணப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் நாம் இறக்குமதி செய்து வருகின்ற ஒரு அடிப்படையில் நமக்கு ஜிஎஸ்டி இருக்கு, இம்போர்ட் டாக்ஸ் இருக்கு, அனைத்து எல்லாத்தையும் நீங்க வந்து கணக்குல போட்டு பார்க்கும்போது இந்த விலை இறக்கம் என்பது அடிபட்டு போகிறது. ஏன்னா ருபி வந்து அதிகமாக கொடுத்து கிட்டத்தட்ட 88 ரூபாயில இருந்தது வந்து இப்போ 95-96 நிக்கிறதுனால நம்ம அதிகமான தொகை கொடுத்து வாங்குவது எல்லாமே இந்த தங்கத்தின் விலை மீது தான் அந்த தாக்கம் பிரதிபலிக்கிறது. ஒருவேளை இப்பொழுது கச்சா எண்ணெய் குறைந்து விட்டதன் காரணமாக நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஓரளவுக்கு அப்ரிஷியேட் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ அப்படி அப்ரிஷியேட் ஆகும்போது சர்வதேச விலை ஏற்கனவே குறைந்து காணப்படுகிறது. ஆனால் இப்பொழுது வந்து ருபி மட்டும்தான் வீக்கா இருந்தது. அது ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு 90, 92 அப்படிங்கிற அளவுல வரும்போது தங்கத்தினுடைய விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ முதலீட்டாளர்கள் தங்களது தேவையை கருதி ஆபரண தங்கமாவோ அல்லது ETF முறையிலையோ அல்லது அவங்களுக்கு எந்த வகையில் அவங்களுக்கு ஈஸியா இருக்கு, புரியுதுகிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரியான மெத்தட்ல அவங்கவுங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தொடர்வதில் தவறு எதுவும் கிடையாது. ஆனா போர்ட்போலியோல ஒரு 15% மேலாக தங்கத்தை வைத்துக் கொள்ளாமல் இப்போ மற்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நிறைய மற்ற மெட்டல்ஸ்லயும் இருக்கு என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.